கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி அலுவலராக பணிபுரிந்த ஜெய் கணேஷ் என்பவரை தர்மபுரி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜ் தலைமையிலான அதிகாரிகள் கைது செய்துள்ள சம்பவம் அலுவலக வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வெங்கடாசலம் என்பவரிடமிருந்து பிறப்புச் சான்றிதழ் திருத்தத்திற்காக 3500 ரூபாய் லஞ்சம் பெறும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஜெய் கணேஷை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பசங்கரை கோயிலில் நேர்த்திக்கடனுக்காக விடப்பட்ட காளைகள் சண்டையிட்டுக் கொண்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மேலும் இதுபோன்ற காளைகள் சண்டைகளினால் விபத்துகள் நடைபெறுவது தொடர்கதையாகி வருகிறது என்று குற்றம் சாட்டிய பொதுமக்கள் கோயில் காளைகளை கட்டுப்படுத்த கோசாலை அமைத்து பாதுகாக்க வேண்டும் என கோயில் நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சிவராமபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே ஆம்புலன்ஸ் மீது லாரி மோதியதில் ஆம்புலன்ஸில் மேல் சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்ட பன்னீர்செல்வம் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த குத்தாலம் காவல் நிலைய ஆய்வாளர் மகேந்திரன், காவல் நிலைய துணை ஆய்வாளர் ரகுராமன் ஆகியோர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து ஏற்படுத்திய லாரியை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் மீது குற்றம் சாட்டியவர்களில் ஒருவரான மாவட்ட தனிப்பிரிவு ஆய்வாளர் பாலச்சந்திரனை பணியிடை மாற்றம் செய்து காவல்துறை தலைமை உத்தரவிட்டுள்ளது. மேலும் சமூக ஊடகங்களில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த டிஎஸ்பி சுந்தரேசன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்றும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை பரங்கிமலை அருகே மின்சார ரயிலில் பயணித்த போது வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்த அண்ணாமலை என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றிய மாம்பலம் ரயில்வே போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கிண்டியில் 2020ஆம் ஆண்டு நடந்த செயின் பறிப்பு வழக்கில் சுமார் 5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளி சூரியபிரகாஷ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து குற்றவாளியை சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர். சென்னை கண்ணகி நகர் மயானத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நடராஜன் மற்றும் விஸ்வா ஆகியோரை கண்ணகி நகர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் ரகசிய தகவலின் மூலம் குற்றவாளிகளை கண்காணித்து கைது செய்த போலீசார் குற்றவாளிகளிடமிருந்த 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஆடிப்பெரும் திருவிழாவிற்கான கொடியேற்ற நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்ற இந்த கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள மகா காளியம்மன் கோயிலில் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். சென்னை ராயபுரத்தில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய லாரி நிற்காமல் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விபத்து குறித்து பூக்கடை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் மற்றும் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து பயனாளிகளுக்கு வண்டல் மண் ஆணை, முதல் பட்டதாரி சான்று, மின்சாரத்துறையில் நுகர்வோர் பெயர் மாற்ற ஆணை ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கவுண்டன்யா ஆற்றங்கரையில் ஆடி மாதத்தையொட்டி வைத்து பூஜிக்கப்பட்டு வந்த மாரியம்மன் சிலையை வருவாய்த்துறையினர் அகற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்த நிலையில் 5 பெண்கள் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.
குமரி மாவட்டம் புவியூர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓய்வு பெற்ற கையோடு சுமார் 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வீட்டிற்கு ஓடி சென்றடைந்தார். இளைஞர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் உடலை உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபத்ரா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணியில் இருந்த மருத்துவர்களிடம் மருந்துகளின் இருப்புகள் குறித்து கேட்டறிந்த அவர் மருத்துவமனைக்கு மருத்துவ உதவியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நிகழ்ந்த வெடிவிபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற வெடிவிபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கும் படுகாயமடைந்து வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி வலியுறுத்தினார். அந்த மகஜர் மூலமாக அவர்களை மீண்டும் அதை பார்த்து அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும், என்ன நடந்திருக்கிறது என்பதை கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள். அதனுடைய நகல் நாங்களும் பெறப்பட்ட பிறகு மீண்டும் அந்த மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட ஆணையரையும் இன்னைக்கு சந்தித்திருக்கிறோம். தொடர் மழை மற்றும் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதன் காரணமாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் கரை புரண்டோடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடந்த 2 தினங்களாக 60 மதகுகள் வழியாக 1 லட்சம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் ட்ரோன் காட்சிகள் வைரலாகி வருகிறது. குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் விழுப்புரம் மாவட்டம் அமலூர்பேட்டை முழுவதும் ரூபாய் 6.25 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட 56 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்ச்சியில் செஞ்சி காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன், காவல் ஆய்வாளர் சுரேஷ்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 7.5% இடஒதுக்கீட்டில் நீட் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆவியூர் பகுதியைச் சேர்ந்த திருமூர்த்தி என்ற மாணவனுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். உடன் இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட தலைவர் பொன்முடி, தலைமை கழக பேச்சாளர் சிதம்பரநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கவுண்டம்பாளையம் பகுதியில் வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் மதிப்பிலான 12 கிலோ கஞ்சாவை கைப்பற்றிய போலீசார் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட உஷா என்ற பெண்ணை கைது செய்தனர். கைதான பெண் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிவேகத்தில் பேருந்து இயக்கி ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்ததால் படிக்கட்டின் முன் சீட்டில் அமர்ந்திருந்த தம்பதி கையில் இருந்த குழந்தைகள் தவறி விழும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாய் கையில் இருந்த குழந்தை படிக்கட்டில் கீழே விழும் காட்சியும், தந்தை தனது கையில் வைத்திருந்த குழந்தையுடன் பேருந்தினில் விழும் காட்சியும் அதில் பதிவாகியுள்ள நிலையில் தந்தை முகத்தில் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னை ஆலந்தூரில் கனரக வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை அடுத்து போக்குவரத்து காவல்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் போஸ்டர்களை ஒட்டினர். தொடர்ந்து இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை வீடியோ எடுத்து என்ன பண்ண போற, உன்னால் ஏதும் பண்ண முடியாது என மிரட்டிய S1 காவல் நிலைய உதவியாளரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே பாஸ்கரன் என்பவரின் வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த சந்தனமர கட்டைகளை வனத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சந்தன கட்டைகளை போலீசார் உதவியுடன் பறிமுதல் செய்த வனத்துறையினர் உரிமையாளர் பாஸ்கரன் என்பவரை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
நாகை அருகே பாலக்குறிச்சி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாலி மற்றும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் இந்த முகாமில் மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கு விண்ணப்பித்த ஆணை, வருமானச் சான்று, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை போன்றவைகளை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் வழங்கினார். சென்னை தண்டையார்பேட்டையில் பள்ளி விடும் நேரத்தில் லாரி பிரேக் டவுன் ஆகி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து காவலர் ஆவின் ஓட்டுநரை போக்குவரத்து நெரிசலாக இருப்பதாகவும் 1 நிமிடம் காத்திருக்க சொன்னதால் அதை அவர் தவறாக புரிந்து கொண்டு போக்குவரத்து காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பள்ளி நேரத்தில் கனரக வாகனத்தை விடும் போக்குவரத்து போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் கோத்தகிரி வட்டத்திற்குட்பட்ட 44 பள்ளிகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.